அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த TN 2026க்கு விதையாக இருக்கின்ற தம்பி ராமையா அவர்களே, விழுதாக இருக்கின்ற உமாபதி தம்பி ராமையா அவர்களே, இந்த TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறு கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் என்னுடைய டூரிங் டாக்கெஸ்ட்டில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அதில் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படின்னாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ளே எல்லா வெடியும் இருக்கும். கன்னி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லக்ஷ்மி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாலா இருக்கும். இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா பல வெடிகளை சொருகி வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க ஏரியா கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்திங்கன்னா பீம்சிங் இந்த பாவரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையா சொல்லலை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்கப்பேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்கப்பேட்டை ட்ரெய்லர் தான். இதுதான் ஃபுல் பிக்சரு. சதுரங்கப்பேட்டையில் அவர் இதுக்கு ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம இவர் சொன்னார்ல, ஜாபா சுந்தரேசன் சொன்ன மாதிரி, இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ, அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். அனைவரும் ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துட்டு உடல் அசதியோடு இங்கே வந்திருப்பீங்க. இந்த கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுக்கலாம். இது ஒரு நெகிழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் என் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் KRG குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யார் வேண்டுமானாலும் கதை பண்ணிவிடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரசர் ஐயாவுக்கு தெரியும், அரசியலை உள்வாங்கி கொண்ட அந்த விஷயம். அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு அந்த வகையில் TTT படத்தில் நான் அதை இருந்த பொழுது தம்பி தீபக் ரவி அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் விட்டு வெளியில் வருகிறது ஃப்ளைட்டில் வர்ற பொழுது ஒரு கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் ரவி சார் இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்பார். கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணால் அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறிய போய்விட்டார்கள். இந்த TTT என்ற ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சித்தராஜ் சொன்ன மாதிரி இந்த டீயோட செட்டப்பு TN 2026 தங்க நட்சத்திரம். இது
நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன், நிறைய மேடை இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேருந்து யாரையெல்லாம் கனவுகாக நினச்சிட்டு இருக்கோம் அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை அவரை அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயம் எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பவராக நான் கருதுவது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதியாக தான் எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்களே நிறைய மேடைகள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என் அருமை மகள், ஆமாம், இது மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னடா மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம் உங்கள் அப்பா இருக்கிற மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்குறப்ப சொன்னேன், ஒரு பர்பீல் சுல்தானா போல் நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குது, மெமரி பவர் இருக்குது, மேடை ஆளுமை இருக்குது. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோடு போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற பொழுது கும்கி 2 ஹீரோயின் சிறுதா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாவை நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம், ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்துலேருந்து எடுத்தோம்னா அதில் இன்றைக்கு சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பராமரிப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது அந்த படத்துக்குள்ளே வந்தது. என் அருமை மகன் கதிர், ஆதித்யா கதிர், செல்ல பிள்ளை, தங்கமானவன். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கிண்டடிப்பாக நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படி தான் எல்லோருமே வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல் இந்த மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட ஒரு மெலடி. அப்படி இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் பிள்ளை கதற காதலிக்கிறார் சார் அப்படின்னாப்புல. ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்து ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதுதான். ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்பொழுது ஒரு காட்சியை விசப்படுத்துகிற பொழுது அந்த கதையை உள்வாங்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி அர்ஜுன் பிரபு என்ன பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான், ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது இப்போ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல் அதற்கு முன்பாகவே அர்ஜுன் சார்கிட்ட போய் உட்காந்து என் மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் உணர்வு. பெருமையான விஷயம் தானே, யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் நான். யார் மனதையும் சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தலைப்புச் செய்தி ஆகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றதுக்காக என் மகனை, என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே, உன்னை அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடணும். இது நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை பேரும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உங்களுடைய பையன் உமாபதி பட்டுக்கொட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன். நிச்சயமாக என் கூட. ஆமாம்,
யாரும் எந்த முடிவிலையும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிகேனுடைய தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்கள் 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றால் TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் ஓட்டுப்பதிவு. நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத், EP உமாபதிலாம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம் 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே வெள்ளிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா, எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, டிவிகேயில இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது. யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து, சசிகலாமாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டம், 5வது கூட்டணி இல்லையா? 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பிலே ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன் பிறந்த தம்பி, எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை எனக்கே பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நெகிழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு அவருடைய தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுத்துகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டீர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன் அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே. நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த TN 2026 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, மாமா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், நாங்கள் 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க
அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா டேக்கில் நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சுருக்கிறாப்புல மாப்பிள்ள. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வீட்டிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். அந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கள் அண்ணாச்சி காணுமே, எங்கன்னா அண்ணாச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்துனாக்கா எப்படி காது கேட்கும்? காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலை மாதிரி இருந்தாக்கா நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்கள் ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டான்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம். நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் என்னத்தை தப்பு கண்டியா? யார் வேணாலும் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கையை இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கண்ணன் ரவி சார். ஸோ கண்ணன் ரவி சார் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக்கப் ஆகிருக்குன்னு தெரியல. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லைக் லாஸ்ட் டே மட்டும் தான் அவர் ஷூட்டிங்கே வந்தார். அந்தளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் தீபக் ரவி சாரும் எல்லாம் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். எப்போ ரெக்கார்டிங்காக இருந்தாலும் வந்து ஒரு ஜோஷ் மாதிரி, ஒரு பவர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம், நானும் அப்பாவும் இந்த டீமுமே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பிஜி முத்தையா சார், தர்புகா சிவானா மியூசிக், RLR தங்கம் எடிட்டர், அண்ட் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரவீன்ஜி மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் லைக் நவதேவி, காஸ்டியூம் டிசைனர். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. இன்னமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா பேக் அண்ட் டீமுக்குமே சந்தோஷம், தேங்க்ஃபுல் பண்ணோம். அப்புறம் உமாபதின்னு இன்னொருத்தர் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் டே நைட்டாக இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் நீங்கள் தேங்க் பண்ணோம். அண்ட் தென் இந்த மூவி எப்படி வர்றதுக்கு அவரும் ஒரு ரீசன். அண்ட் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்கார், மேலே கூட வரமாட்டேன்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாதன் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார், இங்கே இருக்காரா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க். பிகாஸ் அவர் தான் ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவர் ஷேப் அப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இது வரையும் டே நைட்டாக எங்கள் கூடயும் முழிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் சிஜி டீம் இன்னமும் போயிட்டுருக்கு, ஒயிட் லோட்டஸ். ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்பாவை, MS பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சாரை. பிகாஸ் அவங்க விழுகிறாங்க, அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, ஒரு புது பையன் ஒரு அட்டம் பண்ணுறான் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க டான்ஸும் பண்ண வச்சுருக்கிறேன், அது எதுவுமே கூச்சமே இல்லாமல் ஜாலியாக பண்ணிவிட்டு லைக் செட்டை வந்து லைவாக வச்சுட்டு இருந்தாங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட. அண்ட் MS பாஸ்கர் மாமா சார், அவருக்கு வந்து ஒரு ஸ்லாங் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக ஷார்ட் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எண்டில் ஆஞ்சரியா அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் கம்மிங் டு நட்டி சார் வந்து லைக் ஆக்சுவலாக இவங்க 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே படத்தில் பண்ணுறது இது ஒன்று, அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்.
ஸோ 4 பேருமே போட்டி போட்டு நடிக்கிறது வந்து ஆஸ் அ கிரியேட்டராக எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம் செல்ஃபிஷான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ நீன்னு போட்டு நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துகிட்ருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்குது. அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அண்ணா சொல்லிட்டார் போல், இல்லை இது எங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படி யாரையும் அகேன்ஸ்டாக இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயந்தான், சினிமாவை பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ் தான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான் ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து, இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து, எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்பா. அண்ட் யாராச்சும் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. அகெயின் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.